இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக வந்து இந்த பக்கத்து வந்து மழை அடிச்சிட்டு இருக்குது கரு கும்முன்னு. இங்கே தான் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா அங்கே வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கிறாப்புல. சன்செட் வந்து வழக்கம் போல் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு சைடு நம்ம சைடு வந்து சன்செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேக் கேமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு பட்ஜெட் மோட்டோ வ்ளாக் செட்டப், அதாவது பட்ஜெட்னு கூட சொல்ல முடியாது, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். இதில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து அதிலேயே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனனால அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு ஏரியா ஒன்று இருக்குது இங்கே நம்மளுக்கு. தண்ணி வேறு அங்கே வந்துருச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சா, அதனால் வந்து இங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நானும் வல்லா வந்துட்டு நீங்கள் வயநாடு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வல்லா உங்கள் அழகான முகத்தை மட்டும் காமிங்க, அந்த மாஸ்க்கை கொஞ்சம் இறக்கி விடுங்க. இல்லை, வல்லா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாரு. இந்த லொக்கேஷன் பாருங்கள். வல்லா வந்து பப்ஜி ஆட போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அரோகரா. இதை மட்டும் நோக்கி விட கொஞ்சம் பெரிய குச்சா இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய செட்டப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், மைக்கும் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதான் எங்கள் ஏரியா வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி வந்தால் மட்டும் இந்த இடம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். தண்ணி இல்லைனாலும் ஓகே, இன்னும் அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பின்னாடி வழின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சியில் இருந்தால் மேக்ஸிமம் இந்த ஏரியா தெரியும். இந்த இடத்துல தான் ஒரு தடவை முதல்ல பார்த்தோம். இங்கே வந்து முதலையெல்லாம் அலையுங்க, முதல்ல குட்டியோட. இங்கே ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுவோமா? எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வர மொபைல்லாம் வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் நல்லாவே தராங்க அப்படின்ற மாதிரி. என்னோடய கேமரா விட வல்லாவோட கேமரா வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அவனை வந்து கூப்பிட்ருந்தேன். காற்று வந்து நல்லா சிலுன்னு இருக்குது. வெளியே வந்து ஆக்சுவலாக நான் இந்த 3-4 மாதமாக வந்து வெளியவே நான் ரொம்பவே வரல. அந்த பச்சை மலை போனது மட்டும்தான். ஸோ அப்பயும் ஜோனுக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோக்காக வந்தேன். அதுவுமே ரொம்ப தூரம்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா, பக்கத்தில் இது ஏரியான்னு கூட முடியாது, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே எங்கள் ஏரியா. அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் பின்னாடி வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். என்னோடய லைவ் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், தமிழ்நாட்டில் இருக்க பிரபலமான அப்படி இல்லைன்னா வந்து அழகான இடம் சொல்லுங்கன்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடமுமே வந்து மான்சூன் டைமில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து வந்து இதுதான். ஸோ மான்சூன் அதாவது மழை வர்ற மாதிரி இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு பயங்கரமாக ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்குது. இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து உட்கார்ற இடம். இங்கே தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வர்றப்போ நம்ம ஒரு vlog ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த குட்டி பையன் அங்கே வந்து குளிச்சுட்ருக்குறான். இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோயில் இருக்குல்ல, ஸோ அந்த கோயிலுக்கு நேராக வந்து ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மாதமே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு vlog பண்ணுவோம். ஹோப் ஸோ. அண்ட் வந்து நேற்று ரெடி பண்ண அந்த செட்டப்பில் வந்து வீடியோ இப்போ எடுக்க போகிறேன், அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் நான் காமிச்சேன், அதாவது
இந்த செட்டப்ல வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தா என்ன மாதிரி இருக்கும், அதுல மைக் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், மைக் யூஸ் பண்ணலனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த செட்டப் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுல நான் என்னென்ன வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பாக்குறேன், என்ன நெகட்டிவான விஷயம் பாக்குறேன் அப்படிங்கறதையும் நான் சொல்லணும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து மைக் இருக்குல்ல, சோ மைக் செட்டப் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. சோ தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங். இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து நான் அதை வச்சிருக்கேன். சோ நீங்க பாருங்க. இந்த மோட்டோவ்ளாக் செட்டப் வந்து நான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா கன்சிடர் பண்றது, நான் வந்துட்டு யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவை கிடையாது. சோ நான் இப்போ ஒரு இடம் போறேன் அப்படின்னா நானே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மவுண்ட் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா எனக்கு தேவையான வீடியோ வந்து நான் எடுத்துக்க முடியும். சோ அதுக்காக தான் வந்து இதை நான் ரொம்பவே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ரொம்பவே எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செட்டப் இது. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருந்தனால எனக்கு ஒரு 20-30 ரூபா தான் ஆச்சு இதை ரெடி பண்றதுக்கு. நீங்க இதுல வந்து ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 250 வரைக்கும் ஆகும். அதனால இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செட்டப் அண்ட் எல்லாமே வந்து ஈஸியா அவைலபிள் ஆகிற ப்ராடக்ட் தான். எதுவுமே நீங்க வந்து புதுசா வந்து ஆர்டர் பண்ணியோ இல்ல வந்து இல்லாத ஒரு பொருளையோ வாங்க போறது இல்ல. அதனால வந்து இதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ மூணாவதா ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் நார்மலா ஒரு ஹெல்மெட்ல. இதுவே கர்வ்டு சர்ஃபேஸ் ஹெல்மெட்டா இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ். ஸோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு செட்டப் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு குயிக்கான செட்டப் ரெடி பண்றதுனால இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனாலதான் வந்து இந்த செட்டப் வந்து நான் கன்சிடர் பண்றேன். எனக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து பெர்மனண்டா அந்த செட்டப் நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மவுண்ட் பண்றப்ப, அதாவது நம்மளோட போனை இப்படி இழுத்து இங்க மவுண்ட் பண்றப்ப பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து அதுல பிரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்பவே அது வந்து மொபைல் ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் வந்து ஸ்கிரீன் டு ஸ்கிரீன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி, அதாவது ஹெல்மெட் டு ஸ்கிரீன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்க மொபைல் போன்ஸ் இல்ல சென்சிட்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வீடியோ ஆன் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா 0.00 அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை தாண்டி வேற எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம மழை பெய்யறப்போ இந்த செட்டப் வந்து வெளியே எடுக்கவே முடியாது. மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஒரு ஆக்ஷன் கேமரால இருக்க ஒரு அட்வான்டேஜ் வந்து பெரிய அட்வான்டேஜ். அதுதான் நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணது. மழை பெய்யறப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன் கேமரா இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். மழை பெய்யறப்ப வந்து நம்மளால எதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்சல்யூட்லி நம்மளோட கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் இல்லாம ஒரு மேஜரா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த செட்டப்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஷோர், அதாவது ஒரு 2 சைடு கடல் இருக்க பகுதி இல்லைன்னா ஒரு சைடு கடல், அதாவது நம்ம கடல் சைடு போறோம் அப்படின்னாலே மண்ணு காத்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மண்ணு காத்து அடிக்கிறப்போ இல்ல ஹைவேல நம்ம போயிட்டு இருக்கப்பயும் ஒரு சின்ன பாயிண்ட் அளவு கல்லு வந்து நமக்கு அந்த கேமரால லென்ஸ் கிட்ட பட்டா மேல இருக்க அந்த கிளாஸ் வந்து கிராக் ஆயிடும். ஸோ கேமரா வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் இதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நானும் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ நான் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன காரணத்தினால பிடிக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஃபீட்பேக் வந்து நான் எப்பயுமே ஏத்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஸோ சேனலுக்கு வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை, டேக் கேர். அண்ட் மைக் செட்டப் வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. வந்துட்டு நான் யூஸ் பண்ற மைக் செட்டப் இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, காட்டனை வந்து ரேப் பண்ணிட்டு அது மேல ஒரு காட்டன் துணி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டா. அதுக்கு மேல ஒரு ஸ்டிச் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட மோட்டோவ்ளாக் செட்டப்க்கு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நான் வச்சுட்டேன் மைக்கை. அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஆடியோ ஜாக் பின் இங்கே இருக்கு. இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னா இங்கே மொபைல் வச்சு கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஆடியோ செட்டப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேம் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் தேவைப்படும், அதே மாதிரி ஒரு காட்டன் துணி தேவைப்படும். செலோ டேப்லையும் யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லைன்னா வந்து நூல் யூஸ் பண்ணி கட்டலாம். ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த காட்டனை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைக் இருக்குல்ல, ஸோ மைக்கை சுற்றி இப்படி வச்சுட்டு
2 எட்ஜ்லேயும் வந்து ஒட்டிடுங்க. அப்புறம் இந்த துணியை வந்து மேலே சுற்றிட்டு விண்டு பிளாஸ்ட் ஆகும். நம்ம வந்து ரோட்டில் போகிறப்ப விண்டு ரொம்ப பிளாஸ்ட் ஆகும். அப்படி இருக்கப்போ இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மைக் எதுவும் அப்டேட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்துட்டு நேற்று ரெடி பண்ண செட்டப்பு. இதுலேயும் சைடில் இடம் இருந்துச்சு, இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ ஜாக் இருக்குல்ல, இந்த பின்னுக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மற்ற இருக்க அந்த இயர்ஃபோன்ஸை வந்து நீங்கள் எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் செட்டப்பு. இது உங்களோட ஹெல்மெட்டுக்கு எங்கே வைக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்களே சூட் ஆகிற மாதிரி வைங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால தான் வச்சேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.